உலகெங்கிலும் உள்ள ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களுக்கு என் மனமார்ந்த வணக்கங்கள். நண்பர்களே, உங்களுக்கு என்ன அதிர்ஷ்டம், உங்களுக்கு எது அதிர்ஷ்டம் என்பதனையும், எந்த வழிபாடு அதிர்ஷ்டத்தை தரும் என்பதனையும், என்ன மாதிரி நோய் உங்களுக்கு வரும் என்பதனையும், உங்களுக்கு கடன் ஏற்படுமா, ஏற்பட்டால் அது தீருமா என்பதனையும், அது தீருவதற்கு ஏதாவது ஒரு வழி இருக்கிறதா என்பதனையும், உங்களுக்கு அதிர்ஷ்ட தேவதை எது என்பதனையும் மிக எளிமையாக அருமையாக இந்த ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களுக்கு தரப்போகிறேன். நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். ராசி வாரியாக 12 ராசி லக்னக்காரங்களுக்கும் தரப்போகிறேன். கடகம், கடகத்திற்கு 5ஆம் இடமாக விருச்சிகம் வருகிறது. அதிர்ஷ்டம், அதிர்ஷ்டம் விருச்சிகம் என்றால் என்ன? குலம் உள்ள கோயில்கள். நண்பர்களே, நீங்கள் கடகராசியா, கடக லக்கணமா, ஸ்ரீவாஞ்சியம் சென்று வாருங்கள். ஏன் சொல்கிறேன்? அங்கே குளம் இருக்குது. அந்த குளத்தில் ஞாயிற்றுக்கிழமை, கடைசி ஞாயிறு, கார்த்திகை மாதம் கடை ஞாயிறு அன்று 999 கலைகளுடன் கங்கை அந்த ஸ்ரீவாஞ்சிய குளத்தில் கலக்கிறான்னு ஐதீகம் இருக்கு. அப்போ குளம்னாவே விருச்சிகம்தான், கிணறுனா விருச்சிகம்தான். எங்கெல்லாம் கிணறு ஃபேமஸாக இருக்குது, திருச்செந்தூரில் கிணறு ஃபேமஸ். அங்கே போங்க, அதிர்ஷ்டத்தை இயக்குங்க, குளத்தில் குளிங்க. ஸ்ரீவாஞ்சியத்தில் அருமையாக நடக்கும். திருவெண்காடு போங்க, 3 குளத்துக்கு உண்டான ஸ்தலம். அற்புதமாக குளிங்க, அருமையாக போய் திருவெண்காடு நாதரை தரிசனம் பண்ணுங்க. மிகச்சிறந்த அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு கொடுக்கும். 5ஆம் இடமா நீர் வீடு, குளம் இருக்குது, நீர் இருக்குது, கிணறு இருக்குது. அப்படின்னா உங்கள் குல தெய்வத்தில் ஒரு நீர் நிலைய, ஒரு தண்ணி டேங்க அல்லது ஒரு போரை அப்படி ஏதாவது ஒன்று அமைச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் பெருகிக்கிட்டே போகும் நண்பர்களே. அது மட்டும் அல்ல, உங்களை அதிர்ஷ்டத்தை உருவாக்குறதுக்கு இன்னொரு விஷயம் இருக்குது. அங்கே அனுசம்னு இருக்குது. பனைமரம் வளர்த்தாலோ, பனங்கருப்பட்டியை சாப்பிட்டாலோ, பனங்கல்கண்ட 2 வாயில போட்டு போனாலோ வெற்றி மேலே வெற்றி உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் கடகராசி அன்பர்களே. அதே மாதிரி பாருங்க, 9ஆம் இடம் மீனம். அப்போ திருச்செந்தூர் போகிறது, கடலோடு இருக்கிற செவ்வாய், திருச்செந்தூர் முருகன் அற்புத அருள் புரிவார், அருமையான அருள் புரிவார். அது மட்டும் அல்ல நண்பர்களே, உங்களை பொறுத்தவரை அதிகமாக தீர்த்த ஸ்தல யாத்திரை, எங்கெல்லாம் குளம், எங்கெல்லாம் நீர், கங்கை இப்படி இருக்கிற இடங்களுக்கு தீர்த்த ஸ்தல யாத்திரை போய் வருவது அருமையான வாய்ப்பை தரும். இப்போ பாருங்க, திருவல்லிக்கேணின்னு ஒரு இடம் இருக்குது மெட்ராஸில். திருவல்லிக்கேணி பார்த்த சாரதி பெருமாள் இருக்கிறார். அப்போ திருவல்லிக்கேணி, அப்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல குளம் வந்துருச்சு, கிணறு வந்துருச்சு. அந்த கிணத்துல குளிச்சுட்டு போய் பார்த்த சாரதி பெருமாள் ஐயான்னு கும்பிட்டீங்கன்னா சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்குமப்பா. அதிர்ஷ்டம் இயங்கிக் கொண்டே இருக்குமப்பா. 6ஆம் இடத்துல குரு, ஆஹா, தனுசு குரு. நண்பர்களே, இந்த கடகராசி கடக லக்னக்காரங்களுக்கு கடன் வாங்கினா குருனா கோடி, சாதாரண கடன் கூட போய் பெருங்கடனாக மாறிடும். அதுலேயும் குறிப்பாக 6ஆம் இடத்துலையே கேதுவின் நட்சத்திரமான மூலம் இருக்கு. கடங்காரன்னு பெரிய கடங்காரன் கேது, அதுக்கு பெருங்கடங்காரன் புதன். இந்த கேது 6ஆம் இடத்துக்கு சம்பந்தப்பட்டாவோ, புதன் 6ஆம் இடத்துக்கு சம்பந்தப்பட்டாவோ, 6ஆம் இடமாகி அதில் கேதுவின் நட்சத்திரமோ புதனின் நட்சத்திரமோ இருந்தாவோ அவங்க எல்லாம் கடனால் பிரச்சனையை சந்திக்கக்கூடிய ராசிகள், லக்கணங்கள். நீங்கள் ஒழுங்காக எந்த காலத்துலேயுமே கடனை அதிகமாக்கினா, இந்த கேதுவோட அம்சமும் புதனோட அம்சமும் அதிகமாக இருந்தால், புதன் திசை நடந்தாவே கடன் வரும். கேது திசை நடந்தாவே இந்த பிறவி பிணியை தீர்க்க முடியாத கடன் வரும். எனவே 6ஆம் இடத்துலையே மூலம் இருக்கிறதுனால மேக்சிமம் இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த கடகராசி கடகலக்கண நண்பர்கள் திருமண கடன் வாங்குவாங்க, இடம் வாங்கிறதுக்கு கடன் வாங்குவாங்க. அங்கே பூராடம் இருக்குது, சுக்கிரனோட நட்சத்திரம். அப்போது மருத்துவத்திற்காக கடன் வாங்குவாங்க. அதுக்கடுத்து
வண்டி வாகனம் வாங்குறது, ஒரு கார் வாங்குறது கடன் வாங்கிடுவாங்க. உத்திராடம் இருக்குது, தன் கௌரவத்தை காப்பாற்றுறதுக்கு கடன் வாங்குவாங்க. இப்படியெல்லாம் கடனை வாங்கிக்கிட்டே போவாங்க இந்த கடகராசி கடகலக்கணக்காரங்க. கடகராசிக்காரங்க கடனை தவிர்த்துட்டா ஒரு பிரச்சனையும் இல்லை. இல்லைன்னா 6ஆம் இடமே குரு இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ அதுக்கு நிவர்த்தி ஸ்தானமாக 12ஆம் இடம் அது மிதுனமாக இருக்குது. அப்போ மிதுனமாக இருக்கும்போது அந்த இடத்துல முதல் நட்சத்திரமாக மிருக சீசம் வருது. அப்போ மிருக சீசம்னாவே தேங்காய். அப்போ ஒரு கோயிலுக்கு போகும்போது தேங்காய் பழத்துடன் சென்று வழிபடுவது, அந்த தேங்காயை யாருக்கேனும் தானமாக கொடுத்து வருவது அல்லது தேங்காய் சோறு தானம் தருவது மிகச்சிறந்த வாய்ப்புகளை தரும். அதை விட அந்த 12ஆம் இடமா திருவாதிரையே இருக்கிறதுனால, அந்த குருவே 6ஆம் இடமா இருக்கிறதுனால, இந்த கடகராசி கடகலக்கணக்காரங்களுக்கு தீக்கிறதுக்கு அது காற்று வீடா இருக்கு. அதனால பொன்னார் மேனியனே புலி தோலை அரை கசைத்து மின்னார் செஞ்சடை மேலிற் கொன்றை அணிந்தவனே மண்ணே மாமணியே மலபாடியுள் மாணிக்கமே அன்னே நின்னை எல்லாம் இனி யாரை நினைக்கேனோ அப்படின்னு திருவாசகத்தையோ அல்லது இந்த மாதிரி சிவனோட பாடல்களை நீங்கள் பாடி பரவினீங்கன்னாவே உங்களுக்கு கடன் அடையும்னு சொல்லி வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி நண்பர்களே. 12 ராசி லக்கணக்காரர்களுக்கும் அதிர்ஷ்டம் சம்பந்தமாகவும் நோய் சம்பந்தமாகவும் கடன் தீர்வு சம்பந்தமாகவும் உங்களுக்கு அற்புதமான விஷயங்களை கொடுத்துள்ளேன். மேசம் முதல் மீனம் வரை. இது மட்டுமல்ல, இதுபோல் இன்னும் பல விஷயங்கள் ஜோதிடத்தில் இருக்கின்றன. ஜோதிடம் மகா அற்புதம், மகா எளிமை. இந்த ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களுக்கு அற்புதமான பல விஷயங்களை இதில் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். இது ஒரு பார்ட்டு தான், இன்னும் பல விஷயம் இருக்குது. அவைகள்லாம் எதிர்காலத்தில் உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், எங்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பரான 9842737800, அதாவது 98422737 என்கின்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு நீங்கள் என்னுடைய கட்டணத்தை தெரிஞ்சுக்கிட்டு கட்டணம் கட்டி முன்கூட்டியே அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க. உங்களுக்கு ஜோதிடத்தில் எந்த சந்தேகம் இருந்தாலும் தீர்த்து வைக்கிறேன். நண்பர்களே, இது வரைக்கும் 100க்கும் மேற்பட்ட வகுப்பு எடுத்திருக்கிறேன். ஜோதிடத்தில் என்ன சந்தேகம்னாலும் என்னுடைய வகுப்பை நீங்கள் ஒரு வகுப்பு வாங்கி படித்தாவே அது இருக்கிற எல்லாம் நீங்கள் ஜோதிடம்னா என்னங்கிறத நீங்கள் அந்த ஒரு வகுப்பில் தெரிஞ்சுக்குவீங்க. அப்போது நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கிறவங்களா இருந்தால் தைரியமாக எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி என்னுடைய குழுவில் சேர்ந்துக்கிட்டு நீங்கள் என்னுடைய வகுப்பு பாடங்கள் வீடியோவாக இருக்குது, வாங்கி படிக்கலாம். ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கேன். நீங்கள் திசா புத்தியிலிருந்து, திருமண பொருத்தத்தில் இருந்து, ஆயிலிருந்து, என்ன தொழிலை பற்றி, A to Z பரிகாரங்களை பற்றி, வயதோட்டம்னு ஒரு சப்ஜெக்டை பற்றி, ஆண்டவர் பிரசன்னத்தை பற்றி, பிரசன்ன சப்ஜெக்ட், இப்படி 100 வகுப்பு எடுத்திருக்கு. 27 நட்சத்திரங்களை பற்றி எல்லாமே கொடுத்துருக்கு. அதிர்ஷ்டம் சம்பந்தமான வகுப்பு, வாஸ்து, என்னென்ன இருக்குது எல்லாமே இந்த ஜோதிடத்தில் நான் எடுக்காத பாடம் இல்லை. பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் என்னால் உருவாக்கப்பட்டிருக்காங்க. பல்லாயிரக்கணக்கான பேர் என்கிட்ட படிக்கிறாங்க. நீங்களும் படிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா எங்கள் ஆண்டவர் ஆஸ்ட்ரோ அகாடமி சார்பில் ஏற்கனவே எடுத்த வீடியோக்கள் இருக்குது. தொடர்ந்து மாதம் வகுப்புகளும் போட்டு வரோம். ஜோதிட சித்தன்கிற யூடியூப் சேனலில் அது வரும். அதை நீங்கள் பார்க்குறனாலும் பார்த்துக்கலாம். உங்களுடைய விருப்ப பிரகாரம் நீங்கள் எங்கள்கிட்ட சேரணும் அப்படின்னா என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களை மாணவராகவும் சேர்த்துக்கிறோம். இல்லை அப்பாயின்மெண்ட் வேணுனாலும் என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. பொதுவாக 12 ராசிகளுக்கும் உண்டான கடன், இப்போது ஒரு ராசிக்கு ஒரு விதமான கடன் ஏற்படுது, இன்னொரு ராசிக்கு அந்த கடன் அப்படியே மாறுது. ஏன் இவர் வீட்டுக்கு கடன் வாங்குறாரு, ஏன் இவர் கல்வி கடன் வாங்குறாரு, ஏன் இவர் வாகனத்துக்கு வாங்குறாரு, இப்படி மாறி மாறி கடன்கள் வருது. சில பேர் அடைச்சிட்றாங்க, சில பேர் சீஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. கடனால் அவமானப்படுறதுங்கிறது ரொம்ப எளிமையாக போயிடுது. அப்போது இந்த கடனை தீர்க்கிறதுக்கு என்னதான் என் வழி அப்படின்னா, எளிமையாக நீங்கள் செய்யக்கூடிய அளவில் வழிபடக்கூடிய தெய்வங்கள் எல்லாமே உங்களுக்கு 12 ராசிக்கும் லக்கணத்துக்கு நான் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லை, அதிர்ஷ்டம்
சார் அதிர்ஷ்டம் இருந்தால், கொஞ்சோண்டு லக் இருந்தால் எவ்வளோ பெரிய பிரச்சனையும் நீங்கள் ரொம்ப சிம்பிளிஃபைவாக எடுத்துகிட்டு ஓடிடலாம். அப்போது ஒவ்வொரு ராசிக்கும் அதிர்ஷ்டம்னா என்ன, அதிர்ஷ்டம் எப்படி சார் எனக்கு இருக்கா, அதிர்ஷ்டத்தை இல்லைன்னா எப்படி நான் இயக்கிறது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இந்த ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களுக்கு கொடுத்துருக்கு. நோய் ஏன் வருது, என்ன விதமான நோய் வரும், எப்படிப்பட்ட நோய் வரும், அதுக்கு ஏதாவது தீர்வு பண்ண முடியுமா, அதுக்கெல்லாம் என்ன தீர்வு அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்கு. பொதுவாக நோயினா நம்ம மருத்துவரை அணுகிறது தான் முதல் வேலை. பட் அதுக்கு அடுத்தும் கூட நோய் மருத்துவர்கிட்ட போய் மருந்து சாப்பிட்டாலுமே அதுக்குண்டான சில கர்மாவை கழிக்க கழிக்க ஆட்டோமேட்டிக்காக என்னாகும், நம்முடைய நோய் மருந்துக்கும் குணமாகும், நல்ல மருத்துவர்னால ஈஸியாக குணமாகும். சில பேர்த்துக்கு நல்ல மருத்துவர் கூட அமைய மாட்டாங்க. அவங்களுக்கு கூட ஒரு அற்புதமான வாய்ப்பை இந்த ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களுக்காக நான் வழங்கியிருக்கேன். இதையெல்லாம் பயன்படுத்தி நீங்கள் வெற்றி மேல் வெற்றி பெற நான் என்னுடைய மனமார்ந்த ஆசீர்வாதங்களை நான் வழங்குகிறேன். சென்னிமலை ஆண்டவனின் கருணையினால் நீங்கள் அனைவரும் நல்லா இருப்பீங்க. நன்றி நண்பர்கள்.